நாள் 4 பிராமின்ஸ் காட்டு வழியா ஒன்னா பயணம் செஞ்சுட்டு போனாங்க. தூரத்துல ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க. அந்த ஆசிரமத்துல தான் சாமி பைரவானந்தா இருந்தாரு. 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அப்போ சாமி பைரவானந்தா அவங்கள பார்த்து கேட்டாரா, நீங்க எல்லாம் யாரு, ஏன் இங்க வந்திருக்கீங்க? ஓ சாமியாரே, உங்களுடைய அதிசய சக்திகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை பார்த்ததுல நாங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றோம். ஒரு விஷயத்துல எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த 4 பேரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னுடைய சிஷ்யனா இருக்க நல்ல எண்ணங்களோட வந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன். சாமியார் ஆசிரமத்துக்குள்ள போய் 4 மண்வாரிய கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சரி, இந்த 4 மண்வாரிய எடுத்துக்கோங்க. கிராமத்துல ஒரு குளம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி இருக்க செம்மண்ணை தோண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த 4 பேரும் மண்வாரியை எடுத்துக்கிட்டு குளம் இருக்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த குளத்துக்கிட்ட இருக்க செம்மண்ணத்தோட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்டும் போது அதுல ஒருத்தர் செம்பு போல இருக்க ஒரு பாறைய கண்டுபிடிச்சாரு. அடடா, என்ன ஒரு அதிர்ஷ்டம்! ஒரு செம்புக்கள். வாங்க, நம்ம திரும்பி போய் இதை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இங்க தங்கத்துக்காக வந்திருக்கோம். அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோண்டுவோம். உனக்கு வேணும்னா நீ திரும்பி போலாம். அந்த செம்பு கண்டுபிடிச்ச முதல் நபர் ஒத்துக்கிட்டு சந்தோஷமா போனாரு. ஐயோ கடவுளே, வெள்ளி! நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாங்கடா, நம்ம போய் இத சமமா பிரிச்சுக்கலாம். சாமியார் சொன்ன அதிர்ஷ்டம் இதுதான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் தங்கத்தை கண்டுபிடிக்கல. நம்ம கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யலாம். நீ சந்தோஷமா உன் வழியில போ. அந்த 2வது ஆளு நன்றியோட திரும்பி போனாரு. நம்ம எது தேடி வந்தோமோ அது கிடைச்சிருச்சுடா. இங்க நிறைய தங்கம் இருக்கு. வா, நம்ம இத பையில போட்டுட்டு போலாம். இல்ல இல்ல, இது ரொம்ப நல்ல இடம். முதல்ல நம்ம செம்பு கண்டுபிடிச்சோம், அப்புறம் வெள்ளி, அடுத்த தங்கம். நான் இருந்தா நான் வைரத்தை கண்டுபிடிப்பேன். அதனால உனக்கு வேணும்னா நீ திரும்பி போ. நான் வைரத்தோட தான் வருவேன். நீ இவ்வளோ பேராசையோட இருந்தா உனக்கு கடைசியில ஒண்ணுமே கிடைக்காது. நமக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு. அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். இல்ல, நான் இருந்து வைரத்தை தோண்டி எடுப்பேன். நீ அதை பார்க்க தான் போறேன். அந்த 4வது ஆளு தோண்டிக்கிட்டே இருந்தாரு. அவரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் நேரமும் ஆயிடுச்சு. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒட்டை ஒண்ணு வந்து அதுல அவரு விழுந்துட்டாரு. அந்த 4வது ஆள் அப்படியே ஒட்டைக்குள்ள போய் வேற இடத்துல விழுந்தாரு. அப்ப அவர் பக்கத்துல ஒரு ஆள் அவருடைய தலைய சுத்தி சக்கரம் சுத்துறத பாக்குறாரு. அந்த 4வது ஆள் ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தாரு. யார் நீங்க? ஏன் இங்க இருக்கீங்க? ஏன் உங்க தலைய சுத்தி சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு? அந்த 4வது ஆள் இந்த கேள்விய கேட்ட உடனே அந்த சக்கரம் வந்து அவனுடைய தலைய சுத்த ஆரம்பிச்சுது. என்னது இது? இதை என்கிட்ட இருந்து தூரம் கொண்டு போங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. பேராசையா இருக்க எல்லாரும்
இங்க தான் விழுவாங்க. இனிமேல் நீ தான் உன் அதிர்ஷ்டத்தை பார்க்கணும். உனக்கு பசிக்காது, தாகமாக இருக்காது, உனக்கு வயசாகாது, அப்புறம் உனக்கு சாவும் இல்லை. நீ முதல்ல நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லு. உன்னோட நிலைமையில் இருக்க வேற யாராவது விழுந்தாதான் அந்த சக்கரம் உன்னை விட்டு அவங்க கிட்ட போகும். ஐயோ இல்லை, இவ்வளோ பெரிய வேலையா? இந்த சக்கரத்தோட வழியை என்னால் தாங்க முடியாது. எவ்வளோ நாளாக இந்த சக்கரம் உன் தலையில் இருந்துச்சு? எனக்கும் தெரியாது. ஆனால் நான் இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு. அயோத்தியனி ராமுடு ஆட்சி செய்யும் போது வந்தேன். நான் செம்பு, வெள்ளி, அப்புறம் தங்கம் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் நினச்சேன் நான் வைரம் கண்டுபிடிப்பேன்னு. அப்படிதான் நான் கீழே வந்தேன். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மனுஷன் அந்த ஒட்டை வழியா திரும்பி வெளியே போயிட்டான். என்னோட நண்பன் போய் ரொம்ப நேரம் ஆகுதே, அவன் எப்ப வருவான்னு தெரியல. அவர் போற வழியில அந்த ஆளை பார்த்தாரு. ஓ என் நண்பனே, ஒரு நிமிஷம் இரு. என் நண்பன் இங்க என்னோட தோண்டிக்கிட்டு இருந்தான். அங்க எங்கேயாவது பாத்தியா? அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த மூணாவது ஆளு ரொம்ப சோகமா வீட்டுக்கு போனாரு. முதல்ல தங்கத்தை தேடி தோண்டினோம். ஆனா செம்பு, வெள்ளி, அப்புறம் தங்கம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ நிறுத்தல. நீ ஒழுங்கா எங்களோட வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதே. என்னை மன்னிச்சிரு, என்னால உனக்கு உதவி செய்ய முடியல நண்பனே.